வணக்கம் நேயர்களே, ஆனந்தம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ மறுபடி ஜாப் என்னங்கிறது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு 4 போஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமும் வந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறேன் நான். டைப்பிஸ்ட் போஸ்ட்டு 22 போஸ்ட் எடுக்கிறாங்க. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1 போஸ்ட்டும், கேஷியர் 2 போஸ்ட்டும், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 8 போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 போஸ்ட்டுகளுக்குமே டிகிரி லெவல் குவாலிஃபிகேஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ்லேருந்து 37 இயர்ஸ் வரைக்கும் சில கம்யூனிட்டி ரிசர்வ்டு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 18லேருந்து 32 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்படிங்க 47 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு அதில் கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு இந்த 4 போஸ்ட்டுகளுக்குமே டிகிரி மஸ்ட் குவாலிஃபிகேஷன். எனி பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசின் ஆர் எனி அதர் டிசிப்ளின் ஆஃப் எ ரெகாக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் 10th +2 +3 மெத்தடில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். டைப் ரைட்டிங் பார்த்திங்கன்னா ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே போத் ஹையர் லெவல் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் கேட்குற மாதிரி கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை முடிக்கலாட்டாலும் நோ ப்ராப்ளம். ஆஃப்டர் செலெக்ஷன் ஆஃப்டர் நம்ம கம்ப்ளீஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. சேம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் தான் கேஷியர், அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இவங்களுக்கும் அதே குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே 500 ரூபா ஃபீஸ் கட்டணும். டோட்டல் எக்ஸம்ஷன் 2 போஸ்ட்டுகளுக்கு 2 பிரிவுகளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சியாக இருந்தது எஸ்டி, அப்புறம் டெஸ்டிடியூவ் விடோ அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினவங்களுக்கு, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆபிள்டு பர்சன் அவங்களுக்கும், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவங்களுக்கும் இந்த மாதிரி விலக்கு அளிச்சிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா வாய்ஸ், அதான் இன்டர்வியூ. இந்த 3 ரேங்கில் போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட் எடுக்கிறாங்க. மற்ற 3 பிரிவுகள் இருக்குது. டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இந்த 3 போஸ்ட்டுகளுக்குமே ஈவன் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ப்ளஸ் இன்டர்வியூ, இந்த 2 வைத்து இதில் சில என்னென்ன மதிப்பெண்கள் எல்லாம் அப்படிலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ மார்க்கில் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க என்னங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். டைப்பிங் டெஸ்ட்டு எவ்வளோ ஹவர்ஸில் பார்க்கணும், எவ்வளோ மினிட்ஸில் முடித்து கொடுக்கணும், அந்த மாதிரி. அதே மாதிரி ரேஷியோ இன்டர்வியூக்கு எவ்வளோ ரேஷியோவில் ஸ்கில் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. சரி, இப்போ முதல்ல நம்ம எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ரெடியாக போகிறது இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இது ஹைகோர்ட் சர்வீஸ் தான். இது ஹைகோர்ட்டில் மதுரை, அப்புறம் அவங்கள அகாடமி, அப்புறம் சென்னை, இந்த மாதிரி இடங்களில் அதுக்காக போடுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் சென்னை, எங்கேனாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பிடிஎஃப்பில் பார்த்திங்கன்னா அதோடய வேக்கன்சி எவ்வளோ பர்சன் எடுக்க போகிறாங்க, டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ டைப்பிஸ்ட்டுக்கு, அதே மாதிரி டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்ன கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கேஷியருக்கு என்ன கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு என்ன கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுலாம் டீட்டெயில்ஸ் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வேணால் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓவராலாக டைப்பிஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் எல்லா காஸ்ட்டுக்குமே போஸ்ட் இருக்கிறதுனால எல்லா வேக்கன்சிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்கவுங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜென்ரலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கேஷியர் 2 பிரிவுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பிசி, அப்புறம் எம்பிசி, டிசி. அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 போஸ்ட் இருக்குது. 8 போஸ்ட்டுக்குமே ஜென்ரல் டேர்னு, பிசிகள், அப்புறம் எம்பிசி, அப்புறம் எஸ்சி, அந்த மாதிரி சில பிரிவுகளுக்கு எல்லாமே ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கவனமாக பார்த்து அப்ளை பண்ணலாம். இப்போவே நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் 15/1/2024லையும் லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 13/2/2024, பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஃபீஸ் எதுவும் பெண்டிங் இருந்ததுன்னா பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடணும். ஆன்லைனில் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஆன்லைனில் எப்படி ஹவு டு அப்ளை அதுங்கிறத விரைவில் வீடியோவில் காண்பலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.